வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்வெட்டு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒற்றை தொலைபேசி அழைப்பு. டொனால்டு டிரம்பின் அதிரடி அறிவிப்பை தொடர்ந்து அரபிக்கடலுக்குள் சென்றுள்ள 3 ஈரானிய கப்பல்கள். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை இலங்கை வெளியிட்ட அறிவிப்பு. ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடவுள்ள அமெரிக்கா ஜென்காம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையில் வீசப்பட்ட கன்னிவெடிகள் அவசரமாக செயற்பட்டதால் சிக்கல், திணறும் ராணுவம். ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் அவசர ஆலோசனை நடத்திய ஈரான் ஜனாதிபதி. ஈரான் போர் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் எச்சரிக்கை. யாழில் அரங்கேறிய கொடூரம், இளைஞன் அடித்து படுகொலை, 2 படுகாயம். யாழில் கோர விபத்தில் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய 7 பேர். மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் நாட்டுக்கு வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் ஃபர்னஸ் எரிபொருளே இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளது. இந்த எரிபொருள் கையிருப்பு போதிய அளவு கிடைத்துள்ள நிலையில் நாட்டில் மின்வெட்டு அமல்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று கூட்டுத்தாபனம் பொதுமக்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது நெதன்யாகுவின் தொலைபேசி அழைப்பு எல்லாவற்றையும் மாற்றிவிட்டதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததற்கு பெஞ்சமின் நெதன்யாகுவே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைக்கு நடுவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸுக்கு மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பு ஈரான் அமெரிக்கா இடையான பதற்றத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கக்கூடிய முயற்சியை முறியடித்து விட்டதாக தெஹ்ரான் தெரிவிக்கிறது. டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடும் என்று அறிவித்ததில் இருந்து ஈரான் கொடி ஏந்திய 3 கப்பல்கள் நீரிணை வழியாக மரைன்ஃபிக் தரவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஏப்ரல் 13ஆம் தேதி கிழக்கு நேரப்படி காலை 10 மணிக்கு இந்த முற்றுகை தொடரும் என்றும் ஈரானிய துறைமுகங்களுக்கு நுழையும் மற்றும் வெளியேறும் அனைத்து கடல்வழி போக்குவரத்துக்கும் எதிராக இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவிக்கிறது. ஒரு முற்றுகை கடல்சார் சட்டத்தை மீறக்கூடும் என்றும் 3 சட்ட வல்லுநர்கள் பிபிசியிடம் தெரிவித்தனர். மேலும் இராணுவ ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படும் முற்றுகை தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுமா என்றும் அவர்களில் ஒருவர் கேள்வி எழுப்பினார். கடந்த செவ்வாய் மாலை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து குறைந்தது 60 கப்பல்கள், ஒரு நாளைக்கு 10 கப்பல்கள் அந்த நீர்வழி பாதையை கடந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து மேற்கு ஆசியாவில் தற்காலிகமாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதையும் தொடர்ந்து நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளையும் இலங்கை அரசாங்கம் வரவேற்பதாக அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்க எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கை இது என்று இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், ஒரு நீடித்த தீர்வை காண்பதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைத்து தரப்பினரையும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அனைத்து சமூகங்களின் நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கு ஒரு சமாதான செயல்முறையின் முக்கியத்துவத்தையும் இலங்கை வலியுறுத்துகிறது. இந்த போர் நிறுத்தத்தில் ராஜதந்திர ரீதியாக தலையிட்ட தரப்பினரின் பங்களிப்பையும் முயற்சிகளையும் இலங்கை அரசாங்கம் பாராட்டுவதாக தெரிவிக்கின்றது. ஈரானிய துறைமுகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் போக்குவரத்துக்கான முற்றுகை திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தொடரும் என அமெரிக்காவின் ஒரு முக்கிய இராணுவ கட்டளை அமைப்பான சென்காம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ் தளத்தில் வெளியான பதிவில் ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் எதிராக பாரபட்சமின்றி முற்றுகை நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஈரானிய அல்லாத துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களை ஹார்முஸ் நீரிணையில் தடுக்க மாட்டோம் என்றும் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான தீர்வை காண தவறியதே கடந்த வார இறுதியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை முறிந்து போவதற்கு காரணங்களில் ஒன்றென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை கடற்பகுதியில் வீசப்பட்ட கன்னிவெடிகளை கண்டறிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் சிக்கல் நிலை தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போருக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. அனுமதியின்றி ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற சில வெளிநாடுகளின் கப்பல்கள் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தின. மேலும் அந்த வழியாக கப்பல்கள் செல்வதை தடுப்பதற்காக சிறிய படகுகள் மூலம் ஈரானின் புரட்சிகர காவல்படை கன்னிவெடிகளை பொருத்தியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அழுத்தம் அதிகரித்ததை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்தம் நிறைவுக்கு வந்தது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் பொருத்திய கன்னிவெடிகளை கண்டறிய அந்நாட்டு படைகளால் முடியவில்லை என்றும் அவை கடலின் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானில் அமெரிக்காவுடன் நடத்தப்பட்ட அமைதி வழி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷேக்கியன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசி மூலம் அவசர ஆலோசனை ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த உரையாடலின் போது தற்போதைய பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றம் குறித்தும் போர் நிறுத்தத்தின் தற்போதைய நிலை குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக ஆய்வு செய்ததாக ஈரான் ஜனாதிபதி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார். ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் நீண்டகாலம் ஆயுத பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வருவதோடு தற்போதைய சூழலில் ஈரான் விண்வெளி சார்ந்து ரஷ்யாவின் செயற்கைக்கோள் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் நிலவும் பணவீக்கம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள அளவை விட சற்று அதிகமான காலத்திற்கு நீடிக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போர் தொடங்க முன்பு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பணவீக்கம் 2% இலக்கு எட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாகவும் தற்போதைய சூழலில் அது மேலும் தாமதமடையலாம் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தெரிவித்தார். போரினால் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளதால் கடந்த மார்ச் மாதத்தில் அமெரிக்காவில் நுகர்வோர் விலை பணவீக்கம் 3.3% அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளதோடு மற்ற 2 இளைஞர்கள் படுகாயமற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவம் நேற்றிரவு 11 மணியளவில் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் இடம்பெற்றது. தொல்புரம் கொட்டடி எம்பதி ஆதி முத்துமாரியம்மன் கோயிலடியைச் சேர்ந்த கோதீஸ்வரன் மயூரன் 27 வயது என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார். ஒரே ஊரைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கு இடையில் கடந்த 2021 ஆண்டு முதல் முரண்பாடு நிலவி வந்தது. நேற்றிரவு குறித்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றன. அந்த இடத்துக்கு 3 நண்பர்களுடன் வந்த சந்தேக நபர் முரண்பாட்டில் ஈடுபட்டார். இதன்போது குறித்த சந்தேக நபரின் தாக்குதலுக்கு இலக்கான பானுஷன் என்ற இளைஞன் படுகாயமடைந்தார். அதன்பின் சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயன்றபோது கொலை செய்யப்பட்ட இளைஞர் சந்தேக நபரை பிடிப்பதற்கு முயற்சித்தார். இதன்போது சந்தேக நபர் உயிரிழந்த இளைஞன் மீது அதே கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டார். இதன்போது மயூரன் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் பாரிய விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. அம்பன் பகுதியின் நாகர்கோயில் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 7 பேர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மின் கம்பத்துடன் மோதியே இந்த வாகனம் சேதத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தின் காரணமாக குறித்த பகுதியில் இருந்த மின் கம்பம் சேதமடைந்துள்ளது. அந்த பகுதிக்கான மின்சார விநியோகம் தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளது. இதன்போது வாகனம் கடுமையாக சேதமடைந்த போதிலும் அதில் பயணித்தவர்கள் எவ்வித பாரிய காயங்களுமின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்னிலங்கையில் லொத்தர் சீட்டிழப்பில் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசை வென்ற இளைஞன் குறித்த பணத்துடன் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். ஹொரண பொக்கடுவிட்டு வெலிகப்பிட்டிய பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஹொரணை போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் கிரியல்ல பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய சண்முகம் ஆனந்த் என்பவரை பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் தனது நண்பரான 24 வயதுடைய இளைஞருடன் மோட்டார் சைக்கிளின் பின்னிருக்கையில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. குறித்த இருவரும் கொழும்பிலிருந்து ஹொரண நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பாலத்தின் மதிலுடன் மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்டதில் பின்னால் அமர்ந்து சென்ற நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 24 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஹொரண மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போப்லியோ 15 அரசியல் முடிவுகளில் திருச்சபை தலையிடக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். நேற்றிரவு முதல் இருவருக்கும் இடையிலான தனது பகிரங்க மோதலை அவர் தீவிரப்படுத்திய நிலையில் ட்ரம்ப் இயேசுவை போன்ற தோற்றத்தில் இருக்கும் செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். அத்துடன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்த அவர் அவரது அரசியல் முடிவெடுக்கும் திறனையும் கேள்விக்குட்படுத்தினார். இந்த விமர்சனத்தை தொடர்ந்து சில மணி நேரங்களில் விவிலிய பாணியிலான அற்புதத்தை நிகழ்த்தும் இயேசுவை போன்ற தோற்றத்தில் தன்னை சித்தரிக்கும் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட மற்றொரு படத்தையும் ட்ரம்ப் பதிவிட்டார். இந்த காட்சி இயேசு லாசருவை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்த விவிலிய நிகழ்வை பிரதிபலித்தது. செய்தியாளர்களிடம் பேசியும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டும் ட்ரம்ப் தான் போப்பின் ரசிகன் அல்ல என்றும் அவர் சிறப்பாக பணியாற்றவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார்.
மேலும் எதிரிகள் அணு ஆயுதங்களை பெறுவதை நியாயப்படுத்துவது போல் தோன்றும் ஒரு மத தலைவர் தனக்கு வேண்டாம் என்று கூறியதுடன் லியோ ஓரளவு அவரது அமெரிக்க பின்னணியின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் எடுக்கப்படும் அரசியல் முடிவுகளில் திருச்சபை தலையிடக்கூடாது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க ராணுவ முற்றுகையை நடைமுறைப்படுத்துவதில் பிரித்தானியா பங்கேற்காது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி ஈரானிய துறைமுகங்களை தடுக்க பிரித்தானிய கடற்படை கப்பல்களும் வீரர்களும் பயன்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும், ஆனால் பிரிட்டனின் கண்ணிவெடி அகற்றும் கப்பல்களும் ஆளில்லா விமான எதிர்ப்பு திறன்களும் அப்பகுதியில் தொடர்ந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில், உலக பொருளாதாரத்தையும் உள்நாட்டில் வாழ்க்கை செலவையும் ஆதரிப்பதற்கு அவசரமாக தேவைப்படும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தையும் ஹார்முஸ் நீரிணை திறப்பதையும் நாங்கள் தொடர்ந்து ஆதரிக்கின்றோம் என குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சிரேஷ்ட நீதிபதி ஜனத் சில்வா வெளியிட்டுள்ள அறிக்கையை சில காலம் மறைத்து வைத்திருந்தார். அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் குண்டு தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை மறைத்து வைத்திருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஹெக்கடுவ போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவே அந்த அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கி விசாரணைகளை நடத்துமாறு அறிவித்தார். குறித்த அறிக்கைகளில் உள்ள 37,500 பக்கங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு 10 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதில் உள்ள சில குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவியல் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பில் சட்ட அதிபர் திணைக்களத்துடன் இணைந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு பயந்தவர்கள் பல்வேறு பிரதான சூத்திரதாரிகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றனர். பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையில் அவை பின்னால் செல்ல முடியாது. நாங்கள் நீதியான பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்தியுள்ளோம். அதில் சிலர் நேரடியாக தொடர்பு பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து சிலரை நாங்கள் கைது செய்துள்ளோம். இதற்கான விசாரணைகள் நடைபெறுகின்றன. விரைவில் இந்த குண்டு தாக்குதலுக்கு உதவி செய்தவர்கள் மற்றும் சூத்திரதாரிகள் யார் என மக்கள் அறிந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை முற்றுகையிடுவதாக மிரட்டிய நிலையில் அவ்வழியே தடையற்ற கப்பல் போக்குவரத்துக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச சமூகத்தின் பொது நலனுக்காக ஜலசந்தியை பாதுகாப்பாகவும் திறந்த நிலையும் வைத்திருப்பது அவசியம் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. குறித்த விடயங்களை வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவா ஜியாஹுன் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் அழுத்தங்கள் மற்றும் ஹார்முஸ் நீரிணை குறித்த அச்சுறுத்தல்கள் ஈரானின் பேச்சுவார்த்தை நிலையில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் உலக ஆய்வுகள் பீடத்தின் இணைய பேராசிரியர் ஜோஸ்ரே கராஸ்மி தெரிவித்துள்ளார். ஈரானை தனது நிலைப்பாட்டிலிருந்து மாற்ற கட்டாயப்படுத்த முடியும் என அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தவறாக கணக்கிடுகிறது. எதிர்காலத்தில் இத்தகைய அழுத்தங்கள் மூலம் ஈரானை பணிய வைக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.